திமுக கூட்டணியை விட்டு விசிகாவை உடைப்பதில் ஆதவ் அர்ஜுனா ஏன் இவ்வளவு தீவிரமா இருக்காரு? அர்ஜுன் பெட்டர் இ ஜாயின் டிவிகே, விஜய் கூட இணைந்து பணியாற்ற நல்லது. இப்ப ஏன் சார் பிரசாந்த் கிஷோரோட வேலை பார்த்ததை சொல்லணும்? அதுக்கான அவசியம் என்ன இருக்கு? அப்ப பார்க்கும் போதே ரொம்ப நமக்கு என்ன புரியுதுன்னா, திமுக மூலம் ஏதோ ஒரு வெஞ்சன்ஸோட ஆதவ் அர்ஜுனா செயல்படுற மாதிரி தான் சார். மாற்று சக்தியாக விஜய் வந்திருக்கிறாரு, அவரோடு இணைஞ்சு பாடுபட்டால் ஆதவுக்கு நல்லது. விதர்ப்பமாக ஏதாவது ஒரு கண்ணிய குறைவாக நடந்த காட்சிகள் கண்ணில் பட்டா நீங்க குறை சொல்லுங்க. பொது வாழ்க்கையில ஊழல் பண்றதோடைய இது மோசம். நடிகர் விஜயா இருக்க வரைக்கும் ஓகே சார் எல்லா விஷயமும். ஆனா அவர் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அப்படின்னு இருக்கும் போது இந்த விஷயத்தை எப்படி சார் புரிஞ்சுக்க முடியுது? எப்படி சார் எடுத்துக்கிறது? ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கட்சியோட தலைவர் அவர் யார் சார் பின்னால் இருந்து இயக்கணும்? அதுக்கு அவசியம் ஏங்க தப்பு தண்டா நடந்தா நீங்க சொல்லலாம். இது ஒரு விமானம், ஸ்பெஷல் விமானத்தை போது நடிகை இதுக்கு அவங்க டிராவலா போனாங்க, சுற்றுலா பயணமா போனாங்க கோவாவுக்கு. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பேசுவதற்காக அரசியலாளர் வழக்கறிஞர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். ஆதவ் அர்ஜுனா விசிகால இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டாரு. அதுக்கப்புறம் அவரே கட்சியில இருந்து விலகவும் செஞ்சுட்டாரு. இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆலோசித்து என்னோட எதிர்கால திட்டம் குறித்து முடிவெடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய எதிர்கால திட்டம் அப்படின்னு அவர் எதை குறிப்பிடுறாரு சார்? நான் ஒண்ணு சொல்றேன், அவருக்கு சொல்ல வேண்டிய அவர் என்ன எடுக்க போறாரு, என்ன சூழ்நிலையிலான முடிவு எடுக்க போறாரு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விஜயோடு சேர்ந்துதான் பயணித்து தன்னுடைய அரசியல் பணிகளை செய்யலாம். அவர் அதிமுகவுக்கு செல்கிறார் என்றால் ஒன்று கவனிக்கணும், நீங்க 1000 ஜனநாயகம் பேசினாலும், ஜாதி இல்லைன்னு பேசினாலும், நேர்மையான அரசியல் என்று பேசினாலும் ஓட்டுக்கு காசு கொடுத்து தான் இங்கே ஜெயிக்கிறாங்க. அதை யாரும் மறுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு பெரும்பான்மையான ஜாதி இருந்தால்தான் திமுகவிலையும் அதிமுகவிலையும் இருக்க முடியும். இப்போ எங்க மாதிரி ஆட்கள்லாம், இடையில இருக்க ஆட்கள்லாம் அதில் இருக்க முடியாது. நான் பார்த்த அனுபவம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதிகள் தான் தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பாரியான ஜாதிகள் இருக்கு. இவங்களுக்கு தான் ஒரு முன்னோட்டமாக அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ ஆதவ் அர்ஜுனா என்பவர் ஆதவ் ரெட்டின்னு தான் அவர் அறியப்பட்டார். ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவர். அதே மாதிரி அவர் அதிமுகவில் திமுகவுக்கு போக முடியாது. அதிமுகவுக்கு போனால் அதிமுகவில் அங்கே இருக்க ஆதிக்கம் மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த கொங்கு வட்டாரத்தை சேர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள், இல்லைன்னா தென் மாவட்டத்தை சேர்ந்த முக்குளத்தூர் ஜாதியை சார்ந்தவங்க தான் இருக்க முடியும். பிறகு வன்னியர் வடபுலத்தில் தெற்க நாடார், இது ஓப்பனாக பேசிட வேண்டியதா, இதில் ஒன்றும் மறைக்க வேண்டியதில்லை. இப்போ ஆதவ் அர்ஜுனா ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர். இந்த பெருவாரியான ஜாதிகள் மத்தியில் அவர் தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், திமுகவுடைய இந்த கடந்த சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு அவர் பாடுபட்டிருக்கார். பிரசாந்த் கிஷோர் அணியோடு சேர்ந்து இவருடைய முதலமைச்சருடைய மருமகனோடு சேர்ந்து இணைஞ்சுதான் பாடுபட்டார். ஏன் அதுலேருந்து கோபிச்சுட்டு என்ன மாதிரி சூழ்நிலை அவர் வெளியேறினார்னு தெரியல, அவங்க அந்த டீம்ல இருந்து, அது நமக்கு தெரியாது. பிறகு திருமாவளவனோடு சேர்ந்து உங்களுக்கு தெரியும், அவர் பார்லிமெண்ட்டுக்கு தேர்தலில் போட்டியிடறதுக்கு டிக்கெட் கேட்டார், அது கிடைக்கல. பொது தொகுதி ஒன்று கேட்டாங்க, கிடைக்கல. இப்போ இவர் சொன்ன கருத்துக்கள் இருக்கு இல்லையா, ஆதவ் சொன்ன கருத்துக்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு முரணா திருமாவளவனோடு கடந்த காலத்தில் பயணித்தாங்க இல்லையா, அவர் சார்பாக தொடர்ந்து அவரோட போராட்டங்கள், பல்வேறு பணிகள், அவருக்காக பாடுபட்டு பயணிச்சிருப்பாங்களே ஒரு சிலர், அவங்களுக்கு எதிராக இவர் இருக்கிறார் என்ற கருத்து அங்கே கட்சியில் இருந்தது, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சூழ்நிலையில் என்னுடைய ஒரு நீண்டகால அனுபவம் இதில் நான் சொல்கிறேன், அவர் அர்ஜுன் பெட்டர் இ ஜாயின் டிவிகே, விஜய் கூட இணைந்து பணியாற்ற நல்லது. இப்படியான சூழ்நிலை தான் அவருக்கு இருக்க ஆப்ஷன். இப்போ நானும் வெளியே இருந்து ஆதரிச்சிட்டு இருக்கோம் வெற்றி கழகத்துக்கு. நான் இன்னும் அந்த கட்சியில் உறுப்பினர் இல்லை. ஒரு காலத்தில் பாஜக கூட்டத்தை சேர்ந்தோன்னா என்னை சங்கின்னாங்க.
இப்போ நான் விஜய் கட்சியில் சேரல, அதுக்குள்ள விஜய் கட்சிக்கு நான் தான் போயிட்டேன், அங்கே தான் இருக்கேன்னு சொல்லி என்னை போடுறாங்க. நான் சேரவே இல்லை. இன்னும் எங்களை மாதிரி ஆட்கள் ஒரு மாற்று அரசியல் வேண்டும் தமிழ்நாட்டில். அந்த மாற்று அரசியலை விஜயை தான் கொண்டு வர முடியும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ அதிமுகவை பொறுத்தவரை இப்போ ஆண்டுட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்து வரைக்கும் ஓரளவு எல்லாரையும் அவர் எம்ஜிஆர் உயர்த்தி விட்டார். ஜெயலலிதா காலத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் அங்கே இருந்து எம்பி டிக்கெட் வாங்கணுமா, எம்எல்ஏ டிக்கெட் வாங்கணும்னா அப்படி தான் நடந்தது. உங்களுக்கு தெரியும், இப்படி தான் இன்றைக்கி அரசியல் இருக்குது. அதுமாதிரி திமுகவிலையும் பெருவாரியான ஜாதியின் ஆதிக்கத்தின் பேரில் தான் அங்கேயும் இந்த மாதிரி வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய அனுபவத்தில் ஒன்று பணம் இருக்கணும், ஜாதி இருக்கணும், அப்படின்னா தான் தமிழ்நாட்டு அரசியலில் மின்ன முடியும்னு ஏன் அனுபவம், சொந்த அனுபவம். இப்போ நான் வைகோவோட போனேன், என் சொந்த ஜாதிக்காரர்னு சொன்னாங்க, அதனால் என்னை ஒதுக்குனாரு. உங்களுக்கு புரியுதா? அப்படியும் சங்கடங்கள் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஜாதியும் பணம் இருக்குங்க. இந்த நேரத்தில் புதிதாக ஒரு மாற்று சக்தியாக விஜய் வந்திருக்கிறாரு. அவரோடு இணைஞ்சு பாடுபட்டால் ஆதவுக்கு நல்லது. அவரை சந்தித்தான் இந்த கருத்தை அவர்கிட்ட வலியுறுத்துது. சார், அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் ஆதவ பத்தி பேசும்போது பக்குவம் இல்லாம இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. இதுக்கு ஆதவ அர்ஜுனா பதில் சொல்லும் போது, இந்த குற்றச்சாட்டு விமர்சனத்தை கூட நான் அட்வைஸா எடுத்துக்கிறேன், திருமாவளவன் அவர்கள் இவர் சொல்றது அட்வைஸா எடுத்துக்கிறேங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவா தான் திருமாவளவன் அவர்கள் மேல ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி சொல்றாரு. இது எப்படி சார் பாக்குறது? இவர் கட்சியை விட்டு வெளியில போயிட்டாரு, ஆனாலும் திருமாவளவன் அவர்களை பத்தியே பேச வேண்டிய அவசியம் என்ன? இவர் கூட்டணியை விட்டு, திமுக கூட்டணியை விட்டு விசிகாவை உடைப்பதில் ஆதவ அர்ஜுனா ஏன் இவ்வளவு தீவிரமா இருக்காரு? ஒரு விசிகே உடைக்கணும்னு எண்ணம் கிடையாது. தனக்கு ஒரு அரசியலில் ஒரு இடத்துல இருந்து பணியை செய்யணும், ஒரு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நம்ம அறிமுகமாகணும்னு தான் அவருக்கு அடிப்படை நோக்கம். நீங்கள் விசிகேலேருந்து விளக்கம் கேட்ட பிறகு அம்பேத்கர் படத்தை வச்சு தான் பேட்டி கொடுத்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அது பக்குவமாக பெருந்தன்மையாக அவர் இருந்த விசிகே கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட பிறகும் அவர் தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருமாவளவன் சொன்ன கருத்தை நான் அதை ஆலோசனையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வது ஒரு பெருந்தன்மை. அப்படிதான் பார்க்கணும். அவர் முன்னாடி என்னன்னா அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கிறார். இன்னும் எவ்வளவோ அவருக்கு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. இந்த அளவு பண்பட்டிருக்காருன்னு தான் நம்ம பார்க்க முடிய, அவர் ஏதோ ஒரு ஆதங்கத்திலேயோ கோபத்திலேயோ விசிகே உடைக்கணுங்கிற எண்ணத்திலேயோ சொன்னாருன்னு பார்க்கறத விட இவ்வளவு பண்பட்டு சொன்னதே பெரிய விஷயம். ஏன்னா அவர் திமுகவுக்கு தேர்தல் காலத்தில் அந்த டீமோட பணியாற்றினார். ஒரு கட்சி உறுப்பினராக பணியாற்றினார்னா எனக்கு தெரியல. நான் அந்த காலத்தில் திமுகவில் இருந்தேன். திமுகவில் எனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு அத்தனை பேருமே தெரியும். தமிழ்நாட்டில் யார் யார் இருந்தாங்க, எந்தெந்த மாவட்டத்தில் இருக்காங்கன்னு தெரியும். இப்போ ஒரு சிலர் புதுசாக வந்திருக்காங்க திமுக, அவங்கள பற்றி எனக்கு தெரியாது. இவர் அங்கே திமுகவில் அந்த டீம், தேர்தல் டீம் ஆலோசனை குழு அதற்கான பணிகளை செஞ்சாங்க இல்லையா, பிரசாந்த் கிஷோர் அவரோட இணைஞ்சி ஒரு பணியாற்றினார்னு சொன்னாங்க. அவருக்கு நீ அரசியல் களத்தில் விசிகே தான் என்ட்ரி, முதல் அரசியல் கட்சியில் அவர் சேர்ந்தது. திமுகவில் அவர் திமுக உறுப்பினராக இருந்தாரான்னு தெரியாது, ஆனால் அவர் செஞ்ச பணி வேற. இப்போதான் விசிகேக்கு போயிட்டு கிட்டத்தட்ட இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வருஷம்தான் விசிகேல பணியாற்றினார். அவர் பணியாற்றும் போதே அந்த கட்சிக்குள்ள ஒரு முணுமுணுப்பு இருந்தது இல்லையா. அந்த கட்சியில ட்ரெடிஷனலா இருந்தவங்களுக்கும் இவருக்கும் ஒரு வித்தியாசப்படுத்தி தான் பார்த்தாங்க. அது வெளி உலகத்துக்கு தெரியாத நம்ம பத்திரிகையில பார்த்தவங்களுக்கு தெரியுது அந்த விஷயம். இப்படியான சூழ்நிலை ஆதவ் சொன்னது பெருந்தன்மையா சொல்லியிருக்கான்னு தான் எடுத்துக்கணும். சார், நீங்க இப்படி சொல்றீங்க. இன்னொரு விஷயமும் இருக்குல்ல சார், ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் 2021 24 இப்போ விசிகால இருந்து அவருக்கு ஒரு கிளாஷ் வருது திமுகவோட. அதுக்கப்புறம் வெளியில இப்ப ஏன் சார் பிரசாந்த் கிஷோரோட வேலை பார்த்ததை சொல்லணும்? அதுக்கான அவசியம் என்ன இருக்கு? அப்ப பார்க்கும் போதே ரொம்ப நமக்கு என்ன புரியுதுன்னா, திமுக மூல ஏதோ ஒரு வெஞ்சன்ஸோட ஆதவ அர்ஜுனா செயல்படுற மாதிரி தான் சார் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். வெளியிற்கு பாக்குறவங்க தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இவர் கடந்த சட்டமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா, ஆட்சியில் இருக்காங்க இல்லையா மு.க. ஸ்டாலின் அவர்கள், அந்த தேர்தலை வெற்றி விட்டு தான் இடையில இருந்தாங்க. 2021 2021 சட்டமன்ற தேர்தல் சீட்டை கேட்கலையே திமுகவில். அதுக்கு பிறகு பார்லிமெண்ட்டுக்கு நிற்கிறதுக்கு ஏதோ முயற்சி பண்ணார்களுக்கு கிடைக்கல. பிறகு விசிகேல இருந்து பொது தொகுதி கேட்டாங்க, கிடைக்கலன்னு ஒரு தகவல். இது கூட எனக்கு தெரியாது. ஆனால் பத்திரிகையில் படித்த அந்த செய்திகளை இன்பிட்வீன் லைனில் வச்சு இது தெரிஞ்சது. அவருக்கு அரசியல் இப்போ தான் என்ட்ரி. அவர் வயதும் கம்மி தான், இன்னும் எவ்வளவு காலமாக அவர் போகலாம்.
அவர் ஆரம்ப கட்டத்தில் முதலமைச்சருடைய மருமகனுடன் நெருக்கமாக இருந்தாருன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. அவருக்கு அரசியல் ஆசைகள் இருக்கலாம். அதுமாதிரி திமுகனால அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்ப நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இல்லையா? நான் இவ்வளவு உழைச்சிருக்கேன். நாமக்கல்ல ஒரு மந்திரி, புதுக்கோட்டை ஒரு மந்திரி 2 கொடுத்தாங்க இல்லையா? ஒரு மந்திரி கூட உங்க ஸ்டாலின் துணைவியாரால நான் அமைச்சரானேன்னு சொன்னார் இல்லையா? அது மாதிரிலாம் அமைச்சராக நான்லாம் அவங்கள பார்த்ததே கிடையாது. நான் எவ்வளோ திமுக உழைச்சிருக்கேன். என்னையும் ஸ்டாலின் பிடிக்கல. அது மாதிரி கோபம் அவருக்கு இருக்கலாம். ஏன்னா அந்த டீம்ல வேலை பார்த்துருக்காரு இல்லையா? எந்த டீம்ல? திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற டீம்ல வேலை பார்த்துருப்பாரு. அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பேசிக்கிட்டாங்களோ கடந்த காலத்துல, ஏன் அதை நட்பு முறிஞ்சதுன்னு தெரியல. இதெல்லாம் பல விஷயங்கள் இன்பிட்வீன் 1000 பிரச்சனை இருக்கு. அது அவருக்கு தரப்புல கேட்டா தான் தெரியும். சார், திருமாவளவன் அவர்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அமைச்சர் ஏவாவேலு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஆதவர்ஜனா சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமைச்சர் ஏவாவேலு தான் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தாங்க. இன்னைக்கு அமைச்சரும் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. திமுகவோ இல்ல நானோ தனிப்பட்ட முறையில எந்த விதமான அழுத்தமோ திருமாவளவன் அவர்களுக்கு கொடுக்கல அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பாக்குறது? நீங்க ஒண்ணு கவனிக்கணுங்க. கடந்த காலத்தில் இந்த புஸ்தகம் அம்பேத்கர் புஸ்தகம் வெளியிட போறாங்கன்னு ஒரு செய்தி வந்த காலத்துல இருந்து திருமாவை கலந்துக்கிடுவாரா, கலந்துக்கிட மாட்டாரா, நான் கலந்துக்கிடுவேன், இன்னும் முடிவெடுக்கல, இப்படியே சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? உங்களுக்கு புரியுதா? ஆமா சார். அப்படியானும் போது விஜய் கலந்துக்கிடும் போது நீங்க கலந்துக்கிட வேண்டாம்னு யாராவது சொல்லியிருக்கலாம். அது இன்னைக்கு வந்து எது வேணா மறுக்கலாம். அது வந்து ஆதவுக்கும் வேலுக்கும் தான் தெரியும், மனசாட்சிக்கு. 2வது விஷயம் உங்களுக்கு தெரியும், இதே திருமா முதல்ல விஜயை ஆதரிச்சு தானே பல வகையில் ட்வீட் போட்டார். ஞாபகம் இருக்கா? விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்ச உடனே ஈவினிங் ஒரு 1.5 பக்கத்துக்கோ 2 பக்கத்துக்கோ விஜய்க்கு எதிர்த்து அறிக்கை வருது. இதுக்கு யார் அழுத்தம் கொடுத்தாங்க? இவரா விரும்பியா அறிக்கை கொடுத்தாரு? பின்னாடி யாரோ இருந்திருக்காங்கன்னு இயக்குறாங்கன்னு தெரியுது, நல்லா தெரியுது இல்லையா? கட்சியோட தலைவர் அவர் யார் சார் பின்னால் இருந்து இயக்கணும்? அதுக்கு அவசியம் ஏங்க, நான் என்ன சொல்றேன்னா, விஜய் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அவர் வரட்டும், வாழ்த்துறேன் எல்லாம் சொன்னார் இல்லையா? ஒரு கட்சி மாநாட்டு முடிஞ்சது 27ஆம் தேதி காலையில அவங்க சார்பில் உள்ள ஆட்கள் பேச்சு சரியாக இருந்ததுதான் ட்வீட் போட்டாங்க. 28ஆம் தேதி காலையில போட்டாங்களா இல்லையா? போட்டாங்க. பிறகு அன்றைக்கு 28ஆம் தேதி மதியத்துக்கு பிறகு 2 பக்க அறிக்கையே திரும்ப வெளியிட்டார். ஒண்ணுமே இல்லை, அந்த பேச்சில் ஒண்ணுமே இல்லைன்னு அறிக்கை விட்டார்ல. ஏன் அவ்வளோ அவசரப்படணும்? வாழ்த்துனவர், விஜயை வாழ்த்துனவர், மாநாடு நல்லா நடக்கட்டும்னு சொன்னவர். பிறகு மறுநாள் காலையில் அதை ஆதரித்து கருத்து போட்டவங்க எல்லாம் பிற்பகலில் அது எதிர்வினை ஆற்ற வேண்டிய கடமை என்னங்க? யாருடைய அழுத்தம்? விஜய் மாநாடு முடிஞ்ச உடனே மறுநாள் தோழமை கட்சி அத்தனை பேர் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சாங்களா இல்லையா? அன்னைக்கு என்ன விஷயம் இருந்தது சந்திக்கிறதுக்கே? தெரியும், தீபாவளி நேரம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அது 2 நாள் கழிச்சு தீபாவளி நேரம். அவர் நெருக்கடியான கட்டத்தில் எல்லாருமே அவங்கவுங்க சொந்த ஊர்களுக்கு போவாங்க வருவாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் எல்லா தோழமை கட்சியும் சந்திச்சாரா இல்லையா? விஜய் மாநாடு முடிஞ்ச உடனே பதட்டம் இருக்குது. விஜய் வந்துட்டா அச்சம் இருக்கின்றது. ஒருவேளை இந்த கூட்டணி கட்சிகள்லாம் கூடுதல் சீட்டு கேட்டு விஜய் கிட்ட போனால் கொடுத்துருவார். அவர் ஏற்கனவே ஒன்று விஜய் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? என்னுடைய கூட்டணியில் வர்றவங்களுக்கு நான் அதிகமாக வெற்றி பெற்றாலும் கூட அவங்களுக்கும் அமைச்சரவையில் பங்கு கொடுப்பேன், முறையாக பங்கு கொடுப்பேன். நான் பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் கூட தோழமை கட்சிகளை மதித்து, கூட்டணி கட்சிகளை மதித்து உரிய இடங்களை அமைச்சரவையில் கொடுப்பேன்னு சொன்னார். இது பதட்டம் திமுகவுக்கு. அதனால தான் தோழமை கட்சிகள்லாம் கூட்டு வச்சு ஸ்டாலின் பேசினார். தீபாவளி நேரத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும். சாம்சங் ப்ரொடெஸ்ட் நடந்த சமயத்துல தானே சார் நீங்க சொல்ல வருது? ஆமா ஆமா பேசினாரு. அதுபோல் சாம்சங் இது நடக்கும்போதும் இந்த ரேஸ் கோர்ஸ்ல ஒரு இடம் சிபிஎம் கடுமையாக எதிர்த்தாங்க. இப்போ பாலகிருஷ்ணன் கூட ஒரு மாசத்துக்கு முன்னாடி திண்டுக்கல்ல சொல்லும்போது கூட்டணி பலத்தில் தான் திமுக ஜெயிச்சுன்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி அப்படி சொன்னது கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியின், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் இருக்காரியா, அவர் திண்டுக்கல்ல பேசும்போது இதுவரைக்கும் திமுக வெற்றி பெற்றது வந்து கூட்டணி பலத்தால் தான் வெற்றி பெற்றது அனு புதுசா சொன்னார். இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்டுகள் இந்த மாதிரி வாய் திறந்தது இல்லை திமுகவை பற்றி. திமுகவோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம், சரி அப்படித்தான் இருப்பாங்க அந்த தோழமை கட்சிகள் நினைச்சாங்க. இப்போ தைரியமா தோழமை கட்சிகள் பேச ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்க? எங்களுக்கும் அமைச்சரவை ஆட்சியில்
ஆசை இருக்கின்றது, பங்கு வேண்டும்னு கேட்குறாங்க இல்லையா? கேட்குறாங்க இல்லையா? அப்படின்னா இது காரணம் என்ன? இதுக்கெல்லாம் விஜய் வெளியே வந்து தன்னுடைய கட்சியை ஆரம்பித்து மாநாடு நடத்தி வெற்றி பெற்றதன் காரணமாக தானே இந்த மாதிரி பேச்சுகள் அவர் தோழமை கட்சிகள் கிட்ட இருந்து இதுக்கு முன்னாடி இப்படி பேசியிருக்காங்களா? உங்களுக்கு தெரியும், 2006 டு 2011 வரைக்கும் மைனாரிட்டி அரசு அன்னு ஜெயலலிதா சொல்லும்போது பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸ் ஆதரவுல தான் ஆட்சி அமைஞ்சது. அன்னைக்கு கூட்டணி அமைச்சரவைக்குள்ள இடம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னார, கலைஞரே சொன்னார. காங்கிரஸ்காரங்க கேட்டாங்க இல்லையா? கேட்டாங்களா இல்லையா? இப்போ மட்டும் திமுக பதட்டம் அடைய வேண்டிய காரணம் என்ன? அது விஜயுடைய என்ட்ரி தானே, விஜயுடைய அரசியல் வருகை தானே என்று சிந்திக்க வேண்டும். இன்பிட்வீன்ல பல விஷயங்களை இன்பிட்வீன் லைன் பார்க்கணும். சார், ஆனா இன்னொரு விஷயம் இருக்குல்ல சார், திமுகவை பொறுத்த வரைக்கும் 75 ஆண்டு காலம் வந்து இருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தலை கூட இன்னும் அவர் சந்திக்கல. இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, மாநாடு நடத்தி இருக்காரு, ஒரு புத்தக விழால கலந்துகிட்டு இருக்காரு. பிரஸ் மீட்டை கூட அவர் வந்து இது வரைக்கும் பிரஸ்ஸை பார்க்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே அவர் மேல இது வரைக்கும் வச்சுட்டு தான் இருக்காங்க சோசியல் மீடியால. அப்படி இருக்கும்போது அவரை பார்த்து ஏன் சார் திமுக பயப்படுது? அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? நான் சொல்றேன், உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் எப்படி இருந்தது? இப்போ அகிலேஷ் யாதவ் ஆதரவுல தான் நிற்க வேண்டிய நிலைமை இருக்கு. எது வேணா மாறலாம். சுதந்திர காலத்துல இருந்து பாடுபட்டு போராடி வந்த காங்கிரஸ் கட்சி இப்போ உத்தரப்பிரதேச தன்னுடைய தாய் பிரதேசத்துல அங்கதான் அதோடைய தாக்கமே உத்தரப்பிரதேச தான். நேரு அங்கதான் இன்னும் வெற்றி பெற்றாரு. லால் பகதூர் சாஸ்திரி அங்கிருந்தா வெற்றி பெற்று பிரதமர் ஆனாரு. இந்திரா காந்தி அங்க வெற்றி பெற்று தான் பிரதமர் ஆனாரு. இப்போ அங்க காங்கிரஸ் செல்வாக்கு இல்லையா? இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் உடனே கட்சி ஆரம்பிச்சார், உடனே வரலையா கேட்குறேன். அதே மாதிரி அஸ்ஸாமில் ஏஜிபி அஸ்ஸாம் கன பரிஷத் மகாந்தா வெற்றி பெறலையா? என்டி ராமாராவ் 18 மாதத்தில் வெற்றி பெறலையா? அதுக்கு முன்னாடி அவர் சென்னையில் தான் குடியிருந்தார், ஹைதராபாத்தில் கூட குடியில்லையே, வீடே சென்னை தான். வேணா அங்கே நடிக்கிறதுக்கு போவார் ஹைதராபாத்துக்கு, ஆனால் சென்னையில் தான் குடியிருந்தார். அதுக்கு பிறகு தான் அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு தான் அவர் மாற்றினார், ஹைதராபாத்துக்கு தன்னுடைய ஜாகையை மாற்றி. அதுக்கு பிறகு தெலுங்கு தேசத்தில் ஆனார், வெற்றி பெறலையா? காங்கிரஸ் கட்சி சாச்சாரா இல்லையா? அன்னைக்கு முதலமைச்சர் ஆஞ்சியாவை வந்து ராஜீவ் காந்தியும் சோனியாவும் நடத்திய விதத்தில் ஏர்போர்ட்டில், ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் நடத்திய விதத்துக்காக தான் அந்த ஆரம்பித்தாங்க. தெலுங்கு பெருமை, த பிரேட் ஆஃப் தெலுங்கு இன்னும் ஆரம்பித்தார் இல்லையா? 18 மாதத்தில் வெற்றி பெறலையா? அதுக்கு மேலே அவர் சென்னையில் தான் இருந்தார். அந்த புரந்தரேஸ்வரி அவங்க வந்து எஸ்ஐட்டு தானே படித்தாங்க. சந்திரபாபு நாயுடு கல்யாணமே இங்கே தான் சென்னையில் தான் நடந்தது, கலைவாணர்கள் தான் நடந்தது. அவர் சென்னை வாசியாக தான் இருந்தார். போய் இமீடியட்டாக ஆரம்பித்து ஹைதராபாத்தில் உட்காந்து, அது பெரிய மாநிலம், நம்ம மாநிலத்தில் பெரிய எல்லா மாநிலம் எல்லா இடங்களும் போய் வெற்றி பெற்றாரா இல்லையா? 18 மாதத்தில் எதுவும் நடக்கலாம். மக்களுடைய சக்தி தான் அது முக்கியம். மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதான் முக்கியம். ஆனால் ஓட்டு காசு வாங்காமல் மக்கள் உண்மையாக நேர்மையாக ஓட்டு போட்டால் விஜய் ஜெயிக்கிறார். சார், விஜய் வந்து இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் நீங்க சொல்றீங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நடிகை கீர்த்தி சுரேஷோட திருமணத்துக்கு விஜய் அவர்கள் வந்து தனி விமானம் மூலம் போறாரு. நடிகை த்ரிஷாவோட வந்து போயிருக்காரு. நடிகர் விஜயா இருக்க வரைக்கும் ஓகே சார் எல்லா விஷயமும். ஆனா அவர் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அப்படின்னு இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து எப்படி சார் புரிஞ்சுக்க முடியுது? எப்படி சார் எடுத்துக்கிறது? ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சக நடிகை ஒரு விமானத்துல போறதுக்கு தனி விமானத்துக்கு செலவு அதிகமாகும். 2 பேர் தொகை போட்டு நீ இவ்வளவு பங்கு என் பங்கு போட்டு விமானத்தை போவோம், ஸ்பெஷல் பிளைட் கொண்டு பேசியிருக்கலாம். இப்போ ஒன்று சொல்றேன், நாளை கூட என் ஆர்டிக்கிள் வருது. ஜஸ்டிஸ் நடராஜன் அவருக்கு 100வது ஆண்டு முடிஞ்சது. எஸ் நடராஜனா எல்லாருக்கும் தெரியும். அப்போ முன்னாடி ஜட்ஜஸ்க்கெல்லாம் சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 3000 ரூபாய் ஹைகோர்ட் ஜட்ஜஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 4 ஜட்ஜஸ் சேர்ந்து ஒரு அம்பாசிடர் காரில் போவாங்க. எங்கேருந்து? மயிலாப்பூர்லேருந்து போகிறவங்க, டி நகர்லேருந்து போகிறவங்க, எல்லா ஜட்ஜஸுக்கும் கார் கிடையாது. அப்படி சகாக்கள் தன்னுடைய தோழமையாக அந்த துறையில் சினிமா துறையில் இருக்கவங்க பங்கு போட்டு பணம் போட்டு போகலாம். இதில் வந்து ஏதாவது விதர்ப்பமாக ஏதாவது ஒரு கண்ணிய குறைவாக நடந்த காட்சிகள் கண்ணில் பட்டா நீங்கள் குறை சொல்லுங்க, நான் சொல்றது இல்லைங்க, அது அவங்களுடைய விருப்பம் போகிறாங்க. மற்றபடி பொது வாழ்க்கையில் ஊழல் பண்ணுறதோடைய இது மோசம். ஊழல் பண்ணி நாசம் பண்ணுறது விடைய அது மோசம் இல்லையா? ஊழலும் செய்ய வேண்டியதை செய்யாமல் கமிஷன் ஒமிஷனா அவங்களுடைய இதுகளை விடவா இது மோசமாக போச்சு. இப்படியான நிலையில் அதை வந்து ஒரு தனிநபர் விஷயங்கள் பிரைவேசின்னு சொல்லுவாங்க.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு. எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, உங்களுக்கு ஒரு சுதந்திரம். நம்மளாம் சாதாரண ஆட்கள், நமக்கு வந்து யாரும் நம்மளை கவனிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆள்கள் செய்தி கொடுத்தா தான் இன்னைக்கு பேப்பர்ல அந்த போடுறதோ, அதே மாதிரி இந்த மாதிரி உங்க மாதிரி ஊடகங்கள்ல ரேட்டிங் வர்றதுக்கோ இது கூட பயன்படுத்தலாம். ஏதாவது தப்பு தண்டா நடந்தா நீங்க சொல்லலாம். இது ஒரு விமானம், ஸ்பெஷல் விமானத்தை போது நடிகை இதுக்கு அவங்க வந்து இப்போ டிராவலா போனாங்க, சுற்றுலா பயணமா போனாங்க கோவாவுக்கு. நீங்க அப்படிதான் சொல்லலாம். ஒரு திருமணம் நடக்குது, சக நடிகை திருமணம், இவங்க 2 பேரும் போயிருக்கிறாங்க. ஸ்பெஷல் ஃப்ளைட்டு, ஸ்பெஷல் ஃப்ளைட்டுக்கு பணம் கட்டணும். ஒருவேளை 2 பேரும் பணம் போட்டிருக்கலாம், 2 பேரும் ஜாயின் அதெல்லாம் போயிருப்பாங்க. அது கூட 6-7 பேர் போறாங்க இல்லையா, அது பட்டியல் இருக்கு இல்லையா. அவங்க என்ன என்ன இங்கேருந்து கோவாவுக்கு போகிற எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். எல்லாம் கூட 4-5 பேர் போறாங்க. அதுல போனவங்க யாரோ ஒருத்தர் ராஜகோபால்னு அவர் பிஜேபின்னு சொன்னாங்க. இப்படி தப்பு தப்பா ஏதாவது சொல்லுவாங்க. அப்ப அது பிஜேபி இல்லையா சார்? அவர் பிஜேபி இல்ல, பிஜேபிக்காரர். இப்படி ஏதாவது எழுதணுங்க. ஏதாவது ஒருத்தர் வந்து இன்னைக்கு இணையத்துல எது வேணா எழுதலான் இருக்குங்க. இதான் நிலைங்க. என்னையை பொறுத்தவரையிலும் விஜய் போயிருக்கிறாருன்னா அது ஒரு தனிப்பட்ட விஷயம். அவரு அதில் தப்பு தண்டா பண்ணி, இல்ல இந்த விமானத்துக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன், கட்சிக்காரா நீ இவ்வளவு செலவு பண்ணு, நான் விஜய் சொல்லியிருந்தா நீங்க சொல்லலாம். அது யாரோ பணத்தை வாங்கி பிடிக்கிட்டு ஸ்பெஷல் விமானத்தில் போனாரு, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட சொல்லி எனக்கு விமானம் வேணும்னு சொல்லி போனாரு அன்னு சொன்னா நீ சொல்ல. அவங்க பணத்தை போட்டு அவங்க போறாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட 10-15 சீட் இருக்கும் இல்லையா. இதுல ஏதாவது தவறு நடந்தால், தனி மனிதன் ஒழுக்கத்துல ஏதாவது தவறு நடந்து அது மாதிரி பிக்சர் அந்த மாதிரி வந்திருந்தா நீங்க சொல்லுங்க. நான் சொல்றது விளங்குதா? கூட சக பயணிகளும் ஒரு 5-6 பேர் போயிருக்கிறாங்க. இப்படியா இருக்கும் பொழுது அதுல குறை சொல்றதுங்கிறது சரியா இருக்காது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமும் தேவை. அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டுமே நம்மளால பார்க்க முடியுது சார். என்னன்னா, பெஞ்சல் புயல் பாதிப்பால இருக்கக்கூடிய வட மாவட்டங்களுக்கு எல்லாம் விஜய் போய் பார்க்க டைம் இல்ல. ஆனா வந்து இப்படி ஒரு நடிகையோட திருமணத்துக்காக போய் இப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராரு, ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இது அழகா அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால நிறைய விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? நான் சொல்ல எல்லா கட்சி தலைவரும் போய் பார்த்தாங்களா நான் கேட்கிறேன். இப்பதான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தன் வீட்டுக்கு வர வச்சு கொடுத்தாரு, தப்பு, இவரே போயிருக்கணும் அன்னு சொல்றாங்க. அவருக்கு போயிருக்கணும்னா உரிய பாதுகாப்பு அரசாங்கம் வழங்குமா? ஒரு நடிகராக இருக்கிறவர், சாதாரண ஜனங்கள் வந்து அவரை பார்த்து உடனே கூட்டம் கூடிடுவாங்க. ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா? இன்னைக்கு வந்து எது வேணா விபரீதங்கள் நடக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு நாடு இருக்குது, சட்ட ஒழுங்கெல்லாம். அப்படி போய் இவர் போய் நின்றுட்டு இந்த அந்த வெள்ளப்பகுதியில் பார்க்கும்போது யாராவது கிராமத்துக்காரங்க பல பேர் வந்து கை கொடுக்குறாரு, தாராளமாக பார்க்கலாம், செய்யலாம். அது அவருடைய பாதுகாப்புன்னு ஒன்று இருக்குல்லங்க, அதை பார்க்கணும்ல. நான் சொல்றது உங்களுக்கு வழங்கப்படுதா? அவர் நடிகர். அன்னைக்கு கூட்டத்தில் வந்து எல்லாருமே அந்த அந்த இதில் நடந்து வராரு, ரேம்ப்ல. அப்போ எல்லாருமே கை கொடுக்குறாங்க, அவர் ஓடிட்டு வராரு இல்லையா? அதெல்லாம் இருக்குல்ல, பாதுகாப்பெல்லாம் கவனிக்கணும்ல. எல்லா தலைவரும் போனாங்களா? விக்கிரவாண்டிக்கு யார் முதலமைச்சர் மட்டும் போனார். எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வந்தார், ஏதோ திருமணம்னு போயிட்டு அங்கே பார்த்துருந்தாரு. மீதி எல்லா தலைவர்களும் போனாங்களா நான் கேட்கறது எல்லா தலைவரும் போய் இவர் போகலைன்னா சொல்லணும். ஒரு எதிர்கட்சி தலைவர் போயிருக்காரு, முதலமைச்சர் போய், அதுவும் முதலமைச்சர் காலையில் போயிட்டு ஈவினிங் வந்துட்டாரு. உதயநிதி அவர்களும் போயிருந்தாரு. உதயநிதி முதலமைச்சர்ல போனோம். உதயநிதி அங்கிறீங்க, என்ன அனுபவம் இருக்குங்க சொல்லுங்க? அரசியலுங்கிறது எங்களை மாதிரி ஆட்களை அனுபவப்பட்டிருக்கோம். நீங்க பதவி மட்டும் இருந்துட்டா மட்டும் அனுபவம்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு இது பார்க்கணும் இல்லையா? ஒரு அதிகாரிகிட்ட பேசும்போதோ என்ன ஸ்டேட்டஸ் என்ன இதுன்னு கேட்கும்போது ஒரு அனுபவம் இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் நீர்ப்பாசன இதுகள்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் உச்சநீதிமன்றத்தில் நதிநீர் இணைப்புக்காக நான் கேஸ் போட்டவன். எப்படி ஒரு பொறியாளருக்கு, நீர் மேலாண்மை பொறியாளருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்படியான ஒரு அனுபவம் வேணும் இல்லையா? ஒரு பதவி வந்துட்டாலே எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம், எல்லா தகுதின்னு நினைக்கக்கூடாது இல்லையா? அதோடைய அனுபவமும் வேணும் இல்லையா? நான் சொல்றது சரியா? இப்படியான சூழ்நிலை பல விஷயங்களை பார்க்கணும். விஜய் ஏன் போகலைன்னா இதுதான் காரணம். தனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? ஏற்கனவே அவருக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிலேருந்தே எல்லாரும் இணையத்தில் கண்ணாமண்ணா எழுதுறாங்க. எது வேணா நடக்கலாம்ல. இதே இவர் யாரு,
நம்ம ஸ்டாலின் உடவ மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாரு, உடனே கத்தி வீசுனாங்க, எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டாரா இல்லையா? ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாரா இல்லையா? பிறகு வீட்டினால எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்னு ஸ்பெஷல் இது கேட்டாங்க இல்லையா? பூனைப்படை கேட்டாங்க இல்லையா? புரியுதா? ஒவ்வொருத்தருக்கு பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? இவ்வளவு நேரம் எங்களோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சதற்கு நன்றி சார்.